அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறடிகை சீரியல் என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். வீட்டில் வந்து பாட்டி, ஸ்ருதி, ரவி எல்லோரும் இருக்காங்க. பாட்டி, இது உங்கள் சின்ன வயசு ஃபோட்டோவா? பாருங்களேன், சின்ன வயசு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. அப்போனா உங்களுக்கு நிறைய பேர் லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மாண்ணே, பாட்டி நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னே, பாட்டி நிறைய பேர் உங்களை வந்து காதல் திருமணம் செய்யட்டுமா, காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்களேன்னு சொல்லி சொல்கிறேன்னே. என்னடிம்மா இப்படிலாம் பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே. பாட்டி இதெல்லாம் என்ன ஃபோட்டோண்ணே? இதெல்லாம் என் பேரைங்களோட சின்ன வயசு ஃபோட்டோண்ணே. ஓ அப்படியா, இங்கே பாரு ரவி எப்படி இருக்கான்னு. ரவி இங்கே பாரு, நீ செம்ம க்யூட்டாக இருக்க அப்படிங்கிறாங்க. ரவி பக்கத்தில் வராரு. ஆமாம் என்னது இது இல்லைன்னா, இங்கே பாரு நீ சின்ன வயசில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இதை தான் நான் டிபி வைக்க போகிறேனே. அப்படி எங்கே கொடு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பாட்டி எதுக்கு போட்டு இந்த ஃபோட்டோலாம் இவர்கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. பாரு நீ ஷேம் பப்பி ஷேமாக இருக்க. கண்டிப்பாக பாரு நான் இதை டிபியை வச்சே ஆகவே பண்ணேன். சும்மா இருப்பா, நீ ஏட்டி வச்சிடாது, நீ நேரம் நிஜமாக சீரியஸாக வச்சதா செஞ்சுருவானு. பாட்டி இதெல்லாம் இப்போ எதுக்கு பாட்டி விட காமிச்சேன். டே இங்கே இருந்துச்சு, அவள் எடுத்து பார்த்தாடா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதேவும் விஜயா அண்ணாமலை அதுக்கடுத்து முத்து மீனா 2 பேரும் வராங்க. என்னடா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சான்னு பாட்டி கேட்குறாங்க. பாட்டி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு, ஒரே லவ் சாங் தான் பாட்டி. டே என்னடா சொல்கிறேனே. அதான் இல்லைப்பா, அந்த வள்ளி முருகர் தெய்வான அந்த பாட்டெல்லாம் பாட்டிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே கோயிலில், அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு. நெக்ஸ்ட் அண்ணாமலை வந்து விஜயா தண்ணி கொண்டு போ அப்படிங்கிறாங்க. அது ரவி பார்த்துட்டு டே அப்போ நல்லா பேசுகிறாடா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து டே இவ்வளோ நாள் நான் என்ன பேசாமல் ஊமையாக இருந்தேனே. இல்லைப்பா அவன் சொல்கிறது வேற பேச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாடனே. ஸ்ருதி சொல்கிறாங்க. பாட்டி உங்களுடைய சைக்காலஜிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாட்டி, பரவாயில்ல, நல்லா கரெக்டாக டைமிங்கில் நல்லா பண்ணுறீங்க. நீங்கள் பேசாமல் ஃபேமிலிஸில் இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருக்குமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டராகவே ஆயிடலாம் தெரியுமா. எனக்கும் ரவிக்கு ஏதாவது சண்டை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன், நீங்கள் தான் ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு முத்து வந்துட்டு பல குரல் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நீ ஏட்டி பேசாமல் அடுத்த பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் சிக்கமாக தண்ணி எடுக்க போயிடுறாங்க. முத்து வந்துட்டு இப்போ என்னப்பா உன் கழுத்து கீழே ஏதோ மச்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மச்சம்மானே. ஆமாப்பா ஏதோ சிவப்பாக இருக்குண்ணே. டே மச்சம் சிவப்பாக இருக்காடா, அது கருப்பாக இருக்கும்டா, இது மச்சலடா வேறு என்னமோடா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து அது என்னப்பான்னு சொல்லி சட்டைக்கு கீழே பார்க்குறாங்க. மீனா வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க. ஏங்க அது மச்சம் கிடையாதுங்க, அது ஏதோ பொட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது ஸ்டிக்கர் பொட்டு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அடுத்து விஜய் தண்ணி கொண்டு விட்டு வராங்க. ஆண்டி என்ன உங்கள் நெத்தியில் குங்குமம் தான் இருக்குது, ஸ்டிக்கர் பொட்டை காணோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் பொட்டு தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்கிறாங்க. பாட்டி உங்கள் மாஸ்டர் பிளான் செம்ம பாட்டி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன பயங்கர சேசிங் த்ரில்லிங் பயங்கரமாக இருக்க போலக்குன்னு சொல்லி ஸ்ருதி நக்கல் பண்ணுறாங்க. அது வந்து இவன் கார் சரியாக ஓட்ட தெரியாமல் இங்கிட்ட அங்கிட்டு இப்படி அப்படியும் ஓட்டினா, இவ வேறு பயந்துட்டு என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அப்படியே சமைக்கிறார். டே பாருடா அப்பா வந்து ரொம்ப வெக்கப்படுறாருடா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாடா அப்படின்ட்டு ரவி முத்து 2 பேரும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. டே பேசாமல் இருங்கடா. நெக்ஸ்ட்டு பாட்டி வந்துட்டு இப்போ தான்ப்பா எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, அண்ணாமலை நீயே அந்த பொட்டை எடுத்து அவளுக்கு வச்சு விடுப்பானே. அம்மா நானும் அவள் வச்சு விடுப்பா அப்படிங்கிறாங்க. அவர் வச்சு விட்றாங்க. ஏன்னு எல்லோரும் கை தட்டுறாங்க. இப்போ தான்ப்பா எனக்கு மனசு நிறையவாக இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் தான் சமாளித்து நீங்கள் தான் ஒத்துமையாக இருக்கணும். உங்களை பார்த்து தானே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறது கற்றுக்கிடுங்க. நீங்கள் பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னா அதே தானே பிள்ளைகளும் செய்யணும். ஐயோ நானா பாட்டி மீனா கிட்ட பேசாமல் இருக்கிறதா, அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நானும் எப்பவுமே மீனா கிட்ட பேச தான் செய்வேன், சண்டை போட்டாலும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அப்படின்ட்டு ஸ்ருதியை பார்த்து கேட்கும். ஸ்ருதி சொல்கிறாங்க. பாட்டி நாங்களாம் ஃபைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயும் கண்டிப்பாக பேசி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே பேசுவீங்களா ஸ்ருதின்னு கேட்குறாங்க. அவன் வந்து பேசுவான், அப்படி கண்டிஷன் போட்டு தானே நான் மேரேஜே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதுதான்டா வாழ்க்கை. நீ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்டி பயங்கரமாக சண்டை போட்டு 2 பேரும் இருக்க மாட்டேன், பேச மாட்டேன் சேர மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் நான் வந்து உங்களை சமாதானப்படுத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் எண்ணி 10வது மாதத்தில் ரவி பிறந்தான். பாட்டி நான் பிறந்ததுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படிங்கிறாரு. இப்படி தாண்ட வாழ்க்கையே இருக்கும், ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தாண்ட போகணும், நம்மளை பார்த்து தாண்ட பிள்ளைகள் எல்லாமே கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரவி ஸ்ருதி 2 பேரையும் கட்டுறாங்க. அவங்க ரூமில் இருக்காங்க. அதனால சொல்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு பாப்பா வேண்டாமாப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து பெற்றுக்கலாமே அப்படிங்கிறாங்க. பெற்றுக்கலான்னு இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிடலாமே அப்படிங்கிறாங்க. என்னது பாவை பச்சி ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணலாங்கிறீங்க, நம்ம தான் பெற்றுக்கணும். ஐயோ என்னால் பெற்றுக்க முடியாதுப்பா, நான் டப்பிங்கில் போய் பார்த்து அதிலே பயங்கரமாக அனுபவப்பட்டுட்டேன். நம்ம அதுக்கு தான் சரோகஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கே, ஒரு வாடகத்தை மூலமாக கொடுத்து நம்ம குழந்தைய பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ரூபாவை நம்ம கொடுத்துடலாம்னே. என்ன ஸ்ருதி இப்படி சர்வசாதாரணமாக சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமாண்ணே. எப்போ என்னெல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு மனோஜையும் விஜயும் காட்டுறாங்க. இதை பாரு என்னடா பேப்பர் கொடுக்குற, ஏதோ பேப்பர் அப்படிங்கிறாங்க. இது படியேம்மா அப்படிங்கிறாங்க. என்னை சுற்றி இருக்கிற யாரோட ஆபத்து வருதுன்னு சொல்லி இந்த பேப்பரில் எழுதியிருக்குமா, இதை பார்த்து எனக்கு படித்தது ரொம்ப பயமாக இருக்குமா, யாரோட ஆபத்து வரும் என்ன அப்படின்னு. என்னடா புதுசாக கதை விடுறியான்னு. புதுசாக கதையா எதுக்குமானே. ஏண்டா பாட்டி வந்து உனக்கு 50,000 மாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால் மாதம் ரூபா கொடுக்கணுமே, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கதையை நீயே இப்போ க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா.
மா ஏன்ம்மா என்ன பார்த்து அப்படி சொல்கிறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனாம்மான்னே. நீ அப்படி தான் பண்ணுவடா. உன்னால் நான் நிறைய உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி நான் பெரிய பெரிய பிரச்சனைப்பட்டு நான் அவமானப்பட்டு நின்னது நான்டா. அப்போ நான் அப்படி தான்டா சொல்லுவேன்னே. அம்மா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சும்மா யாரால பிரச்சனை வரப்போகுதுன்னு. ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் தான் இப்போ பாருங்கள் நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறீங்களேன்னு. ஏன்டா நான் உன்னை எத்தனை விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்கேன். நீ என்னடா என்னால் பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறியா? எருமைன்னு சொல்லி சச்சத்தை அம்மா அடிக்காதீங்கம்மா வலிக்குதுமான்னு. அப்புறம் என்ன நீங்கள் தான் அந்த நகை விஷயத்தில் உங்களை நான் மாட்டி விட்டேங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி இந்த பேப்பரில் எழுதி என்னை வந்து மிரட்டுறீங்க நீங்கன்னு. ஆமாம் நான் மிரட்டுறேன். போடா எருவ மாடு தொடப்பக்கட்டை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அவங்க. அதுக்கடுத்து திருப்பி மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. முத்துவோட தேடி அவரோட ஃப்ரெண்டு கார்த்திக் வராரு. இப்போ நீ முத்துவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாப்பா என் பேர் கார்த்திக் பண்ணு. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. அடுத்து முத்து மீனா 2 பேரும் வந்துடுறாங்க. டே கார்த்தி வாடா அப்படிங்கிறாங்க. அப்பா மீனா நீ பார்த்து சாவி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் இப்போ ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கியிருக்கேன்ல 2வதா. நான் ஆமாடான்னு அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல நம்ம கார்த்திக் தான்ப்பா அந்த கார் ஓட்ட போகிறேன்னு. ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாங்க. மீனை கொண்டு வந்து கார் சாவியை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்துப்பா அந்தாப்பா நீ இந்த கார் சாவி வாங்கி கொடுத்து தொடங்கி கொடுப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா அந்த காரை நீ வாங்கி நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. டே அப்பா கையால் சாவி வாங்கிக்கடா கண்டிப்பாக நீ ஓகோன்னு வருவாடா நல்லா பத்திரமா ஓட்டு கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நீயும் புது கார் வாங்க சொந்த கார் வாங்க அப்படின்னு. டே அப்படி நடந்தால் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ட்டு கார்த்திக் வாங்குறாங்க. அடுத்து மீனை சொல்கிறாங்க அண்ணே ஃப்ரெண்டு இருந்ததெல்லாம் பழக்கம்லாம் வேறு. ஆனால் பிஸ்னஸ்ன்னு வரும்போது கரெக்டாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தான் வண்டி எடுக்கணும். வண்டி ரொம்ப பார்த்து பத்திரமா ஓட்டணுன்னே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா மீனா சொல்கிறதாண்டா கரெக்டு. ஃப்ரெண்டுங்கிற பழக்கம்லாம் அதுக்கப்புறம் தான். காரை பார்த்து பத்திரமா ஓட்டணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் முத்துக்கு வராது. அவன் பாவம் பாப்பா மீனா நீ கரெக்டாக அதெல்லாம் பேசி வச்சிருமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லபடியாக சக்ஸஸாக ஓட்டுற அப்படின்ட்டு அந்த கார் சாவி அவர்கிட்ட கொடுக்குறாங்க.